Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம குழந்தை இல்லாதோர் பாவங்கள் அப்படின்ற ஒரு டாபிக்ல வந்து பரிதாபங்கள் வந்து வீடியோ விட்டுருக்காங்க. சோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்து ரியாக்ட் பண்ணலாம் வாங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சரி, ஊர்ல எப்படி இருக்காங்க? மாமா நல்லா இருக்காங்க. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சென்னைக்கு போயிட்டு அத்தையெல்லாம் மறந்துட்ட? இல்ல அப்படிலாம் இல்ல. ராத்திரி வர காலையில போயிடுறாங்க. ஆமா, இப்போ உங்க ஏரியா வரைக்கும் வரணும்ல, செந்தமிழ் வரைக்கும் வர முடியாது. சரி பரவாயில்ல. அதனால சரி. அப்புறம் என்ன விசேஷம்? விசேஷம் இந்த அப்பதான் விநாயகர் சதுர்த்தி வந்துச்சுல. அதுல நான் கிருஷ்ண ஜெயந்தியா? கிருஷ்ண ஜெயந்தி தீபாவளி அடுத்த மாசம் வருது. விசேஷமோ வீட்டுல விசேஷமான கார்த்திகையா கேக்குறீங்களா? கார்த்திகைக்கு இப்ப எதுக்கு விளக்கு வாங்கணும்? ஏன் சட்டியா? வீட்டுல விசேஷம். இப்ப கூட எங்க வீட்டுல வந்து கேட்டாங்க, இதுதான் சொல்லிட்டு வந்தாங்க. அப்படியே ரியலா இருக்கு. பொண்டாட்டி விசேஷமான்னு கேக்குறான். ஏன் பொண்டாட்டி தான் சேர்ந்து கொண்டாடினேன், பொண்டாட்டி எப்படி விசேஷம் வாங்க முடியும்? இல்லையே. ஆமா, வாந்தி எடுத்தாங்க காலையில. கார்ல போனா பின் சீட்ல உட்காந்துருந்தா மோஷன் சிக்னஸ் ஆகி வாந்தி எடுத்தாங்க. அதான் அந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. மோஷன் சிக்னஸ் ஆகக்கூடாதுன்னா ரோட்டை பார்த்துட்டே உட்காருங்க, அப்ப வாந்தி வராதுங்க. இவ கேட்கணும். அந்த வாந்தியே கேட்கலடா. வாந்தி வந்து வேற மேட்டர் ஏதாவது தள்ளி போயிருக்கா? அந்த மாதிரி தள்ளி போயிருக்காவா? தெரிஞ்சுக்கிட்டு சமாளிக்கிறானா என்ன? இல்ல இல்லையா? சொல்லிட்டு போடா. கேட்ட அவளே வந்துட்டான். விசேஷமா சும்மா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அது நீங்களே இது பண்ணிக்கணும். உலகம் ஃபுல்லா கல்யாணம் ஆகாத விசேஷமானு கேட்டா ஊர் விசேஷம் சொல்லலாம். கல்யாணம் விசேஷமானு கேட்டோம்னா நீ உன்னோட விசேஷம் சீக்கிரம் ரெடி பண்ணு. இன்னும் மாசம் மாட்டோம், அடுத்த மாசம் திருப்பி வருவேன். ஒரு மாசத்துல பிரெக்னென்ட் ஆக்கணுமா? என்ன பைத்தியமா பேசிக்கிறீங்க? அந்த பொம்பளை இவ்வளவு வீட்டுல விடாதீங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான டாபிக் பா இது. ஸ்டார்டிங்க வேற லெவல்ல இருக்கு. உன்ன என்ன செய்ய போறாங்க தெரியல. அம்மா வந்தனா அந்த வளகாப்பு ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருக்காங்க பக்கத்து வீட்ல. வா போயிட்டு வந்தோம். எனக்கு ஒரே தலைவலியா தலைவலிக்குதா? ஆமா சரிம்மா. சரி ஏய் சுதாகர், இந்த திவாகர் பசங்களுக்கு காது ஊத்து கூப்பிட்டுருக்காங்கடா. வாடா போயிட்டு வருவோம். காது ஊத்து? ஆமா, வந்து மதிய சாப்பாட்டுக்கு. டயட்ல இருக்க நானு. டயட்ல இருக்க. எதுக்கு வர மாட்டேங்கிறீங்க? ஒய்ய வைச்சிட்டு வாங்க நீங்க பேசாம. வந்தனா ஏமா பூப்புனித நீராட்டி விழா கூப்பிட்டுருக்காங்க. வா போயிட்டு வந்துருவோம். எனக்கு நிறைய வேலை கிடக்குது பாத்துறோம். ஏய் என்னம்மா நீ வர மாட்டேங்கிற? அவனை எது கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறான். வேலை கிடக்குது. ஏய் வாடா. ஏய் என்னடா வச்சிருக்கீங்க? உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் எல்லாரும் வரோம், நீங்க யார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டீங்களா? அறியாத தெரியாதா? ஃபங்க்ஷன் போனனால பிரச்சனையே இல்ல. ஃபங்க்ஷனுக்கு வரணும்டா. ஃபங்க்ஷனுக்கு வரவினாதான் பிரச்சனையே. அங்க பாரு தாத்தாட்ட ஆசீர்வாதம் வாங்க. வாங்க ஆசீர்வாதம் பண்ணுதா? நல்லா இருக்க ஆயுசா இருங்க. இந்த வருஷம் 2 பேரா விழுந்திருக்கீங்க, அடுத்த வருஷம் 3 பேரா வந்து விழுகணும். 3 பேரா விழுவுறது உங்க தாத்தா மாதிரி இருக்கு. இல்ல முதல்ல இவர் அடுத்த வருஷம் வரைக்கும் இருப்பாரா? என்ன நடக்க போகுது தெரியாம நம்ம பிளான் பண்ணி இவ்வளவு வந்து அப்புறம் அடுத்த வருஷம் குழந்தை பத்தி நம்ம தள்ளி போட்டா இவரு என்னமா குழந்தை பத்திக்கோங்க மிக்சர் வளர்க்குற மாதிரி குழந்தைய எவ்வளவு கஷ்டமா பண்ணணும் இன்னைக்கு காலத்துலாம். பாப்பல போ. ஐயோ கத்திருக்காங்க. ஐயோ என்ன மாப்பிள்ளை எப்ப கட்டு சோறு போட போறீங்க? கட்டு சோறு என்ன கட்டு சோறு போட்டுருவேன்னப்பா. என்னங்க நீங்க கட்டு சோறு எப்ப போட போறீங்க? கட்டு சோறு அப்படினா என்னன்னு தெரியாது. வீட்ல வச்சு கட்டு சோறு போட்டு ஏங்க ஒய்ஃபுக்கு இந்த சைடு சந்தனம் தடவுவாங்க, கையில வளகாப்பு சொல்ல கட்டு சோறு சொல்றாங்க. நம்ம சுதாகர் ரியாக்ஷன் தான் ரிலேஷன்லயும் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வேற எங்கயாவது காமெடி சேனல் வந்து ஒருத்தர் இருந்து கேட்பாங்க. என்னங்க மாப்ள என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாங்க கட்டு சோறு எப்ப போடுவீங்க? கட்டு சோறு போடுங்க மாப்ள. போடுறேன் நான், வாங்கி வேணாலும் போடுறேன். இந்த ஸ்லாங் அவர் பேசுற மாதிரி இருக்கே. ஒருத்தர் வருவாரு. சும்மா வெறுப்பாதி இருக்கணுமா? கல்யாணம் பண்ணோடனே குழந்தை பார்த்தோன்னே இவங்க ரூல் புக் வச்சிருக்கு. டாக்டர் டைம் கொடுக்கடா, நாங்க பண்ணுவோம்டா. ஏன்டா அப்படி பண்றீங்க? அப்படி லெஃப்ட் இல்லைங்க, ரைட் கூச்சப்படாதே. கையை போடு. சரி இருச்சாதான் பண்ண முடியும். சார் ஞாபகம் கண்ணியா கல்யாணத்துக்கு எடுத்தனே சார் பேபி ஃபார்ம் ஆயிருச்சுன்னா என்னைய தான் கூப்பிடணும். நீயும் வாடா. குழந்தை பத்தி பார்த்தா ஒதுங்கி வந்து ஓரம் பண்ணிட்டு நீ என்னடா அதை பேசிட்டு இருக்கீங்க? குழந்தைய பத்தி என்னன்னு கேட்கறது ஒண்ணுதான், பெட்ரூம் எட்டி பாக்குறது ஒண்ணுதான்டா. ஏன் இப்படி இருக்காங்க? இவங்க எல்லாம் பிளான் பண்றாங்க, அவங்க பிளான் பண்ணது நடக்கலன்னு எவ்வளவு எதிர்த்து வராங்க. கோவப்படுறாங்க, திட்டுறாங்க. என்னன்னு எனக்கு புரியலையா? என்ன கேட்டா
அவன் லூசு கிடக்குறான்ப்பா. மெண்டல் பையன் மாதிரி தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க வந்து. நான் இறங்குறேன் விடுங்க. பாபு சொல்ற எப்படி போடுது? அழகாப்பு சொல்றா. பரட்டா. பாத்தியா? டார்ச்சர் பண்றாங்க. ஒண்ணும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் பிளானே பண்ணலாங்கிறேன். அப்படியே சொல்லு போறாங்க. எனக்கு மன உளைச்சலா இருக்கு. எனக்கு வந்தாலே மன உளைச்சலா இருக்கு. எனக்கு வர உடைச்சலா இருக்கு. என் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. என் மனசுல இருக்கிறதெல்லாம் அண்ணன் அப்படியே கொட்டுறாரு. முடியல சார், முடியல. யூ கண்டினியூ. சரி வா, இந்த பக்கத்து வீட்டுல சாப்பாடு போட்டுருக்காங்க மதியம். போய் சாப்பிட்டா சொல்லுவோம். எதுக்கு? ஃபங்க்ஷன்றாங்க. வந்தவன டக்குன்னு என்ன அப்புறம் எப்ப ஸ்வீட் வைக்க போறேன்னு கேட்பாங்க. நீங்க பாமா நீங்க நீ உள்ள போ. ஊரை காலி பண்ணிட்டு நான் பக்கத்து ஊர்ல போய் குடிக்கிறேன். இருடா போலாமா? இதுதான் பாதி பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு போயிடுறாங்க. ஊர்ல இருக்க முடியாம டார்ச்சர் பண்றாங்களே. என்ன உனக்கு இது முந்திரி பருப்பு மட்டும் போதுமா? ஏங்க அந்த கிஸ்மிஸ் பழம் வாங்கிட்டு வந்து. கிஸ்மிஸ் பழம் வேணுமா? சரி அது மட்டும் போதும்ல. அப்புறம் நான் மளிகை கடைக்கு போனவனே இதை வாங்கிட்டு அதை வாங்கிட்டு சொல்லக்கூடாது. ஐ லவ் மை ஃபேமிலி. கேசி இருக்குதே 3 தான். அதையும் வாங்கிட்டு வர சொல்றேன். அத்த போங்க, நீங்க போங்க அத்தை. வாங்கிட்டு வந்துருங்க. அத்தை நீங்க எப்ப வந்தீங்க? என்னம்மா ஒரே ஸ்வீட்டா இருக்கு. என்ன விசேஷமா? ஆமாங்க, இன்னைக்கு தான் விசேஷம். எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்ப சொல்லவே இல்லையே. ஆனா இப்ப எனக்கு தோணுச்சு நான் கரெக்டா வந்தா நீ விசேஷமா இருக்குது. அப்படியே அத்தை லைட்டா வை தொப்பை போட்டுருச்சு தெரியுதா? அத்தை இது எங்களுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. நீங்க தள்ளி வச்சிருக்கீங்களாக்கும்? தள்ளி வச்சிருக்கல அத்தை. இப்படியே போறோம். இப்பெல்லாம் வந்து எல்லாம் கல்யாணம் குழந்தை பத்தி என்ன செய்ய முடியும்? அது போக எங்க குடும்பத்துல யாருக்குமே இப்படி நடந்தது இல்ல. நல்லப்பா என்ன நடந்துச்சு தெரியல. என்னத்த ஏத்த அழுகுறீங்க நீங்க? கஷ்டமா அவருக்கு ஒண்ணும் இல்லத்த. மூளை சலவை இல்லாம ஒருத்த கிரியேட் பண்றாங்க. தைராய்ட்ல இருக்கா, சிஸ்ட்ல பாபா இருக்கா, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிருக்காங்க. நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. சோழி உடைஞ்சது. ஐயோ என்னாச்சு? கிளவி செத்து போச்சா? நாங்க பொம்பளைங்க யாரும் பேசுவோம். நீ போடா அங்கிட்டு. அப்புறம் யாரு இவங்க அமுதா கிட்டயா சொல்றேன். பங்காளி வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன ஆளே பார்க்க முடியல. ஊர்ல எங்கிட்ட செட்டில் ஆயிட்டான். அப்பப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தா தானே உண்டு. பையன் ரமேஷ். ஆமா ரமேஷ் பையன் வந்து என்னமா இப்ப நடக்கிறான். வந்து குடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். நல்லா ஆக்டிவான பையன். ரொம்ப அவன் உனக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணாவன். இல்ல எனக்கு அடுத்து 1 மாசத்துல அவனுக்கு கல்யாணம். 2 மாசம். உனக்கு அடுத்து 2 மாசம் கரெக்டா இருக்கு. மார்ச் அவன் ஜூலைல. ஒரு பையன் வந்து ஓடி விளையாடிட்டு இருக்கான். ஆமா அவன் பையன் மாறான். என்ன பண்றது? என்ன சொல்ல வரீங்க? சொல்ல வரீங்க. வேற எதுவும் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் எதுவும் நினைக்கல. அதெல்லாம் ஒண்ணு எனக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் நினைக்கலப்பா. என்ன சகல நீங்க அப்படி பாக்குற ஆளா நீங்க? அதான் நீங்க அப்படி பாக்கலாமா? பங்காளி நீங்க கூட தான் இருக்கீங்க. உங்களோட 4 வயசு சின்ன பையன் தான் உங்க தம்பி. அவன் போய் ஃபாரின்ல சம்பாரிச்சு வீடு கட்டினான். ஆனா நீங்க அவன் வீட்டையே வாய் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கலையா? ஒண்ணு சொன்னாலும் நச்சுன்னு சொன்னாரு தம்பி. நானும் நினைக்கலன்னு சொல்ல வந்தேன். நினைச்சா எவ்வளவு நினைக்கணும்? உங்க வீட்டுல வாடகைக்கு இருந்தா எல்ஐசி ஏஜென்ட் இருந்தாப்ல. இன்னைக்கு 2 கார் வச்சிருக்காரு. நீங்க சிங்கிள் டீக்கு வெஹிக்கிள் இல்லாம சைக்கிள் சுத்திட்டு இருக்கீங்க. சிரிப்பே கிடையாது. போதும் அத சிரிப்பு மாதிரி வெளிப்படுத்துறான். இப்படி எல்லாத்தையும் உங்களுக்கு வச்சிருக்கீங்க. சத்தியமா நான் அப்படி நினைக்கல. என்ன பங்காளி? நான் கம்பேர் பண்ணல. நான் கம்பேர் பண்ணல. இவ்வளவு உங்க மாமனாரே அவர் புண்படுத்துறாங்க. நம்ம புண்படுத்தணும் நினைச்சா இவங்க நம்மள புண்படுத்துறாங்க. உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மேட்டர் எதுவும் இருக்கா? அப்படியே ஓபனிங் கொடுத்துறேன். வெல்கம் டு தெருமுக்கு பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்டுக்கு இன்னைக்கு நமக்கு வருகை தந்திருக்க கூடியது யாருன்றதுக்கு அறிமுகமே தேவையில்லை. ஏன்னா அவ்வளவு பெரிய ஆளுதான் அந்த அக்கா. நம்ம கலா அக்கா வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம கோபி இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு அவன் ஒய்ஃபுக்கும் 1 வருஷமா குழந்தை இல்ல. அது ஏன் இல்லன்றத பத்தி தான் இந்த பாட்காஸ்ட்ல கேட்க போறோம். சொல்லுங்க அக்கா, என்ன வந்து வீட்டுக்கு நான் போனேன்னா அவகிட்ட பேச்சு போட்டு என்னன்னு கேட்டா அப்படி போயிட்டான். இவகிட்ட வந்து லைட்டா ஒரு அழுகையை போட்டேன். போட்டோன்னு டப்புன்னு என் மேலதான் தப்பு. என்ன ஒத்துக்கிட்டாங்க. முகரைய பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. முகரைய பார்த்தா பேசி கூட ஓடி போயிட்டாளா? ஏதோ பிரச்சனை. அதனாலதான் இல்ல நீ கரு நிக்க மாட்டேங்குது.
அவங்க அப்பா அம்புட்டு நல்ல மனுஷன் அந்த கோபி பை அப்பாலாம் லவ் மேரேஜ் மசர புடுங்குறேன்னு எதுக்கு இப்படி ஏன் தெரியறாங்க தெரியல இதுக்குத்தான் அப்படி தெரியணும்னு தெரியல. ஒரு வருஷமா குழந்தை இல்லாம இருப்பாங்க. அது ஒரு மாதிரி அவமானமா இருக்கும். பக்கத்து வீட்டுல இருக்கோம் நம்ம அந்த ஊர் பிரச்சனை எல்லாம் பேசுறோம் நமக்கு தெரியணும்ல. சரி எங்க இவ அனிதா? அனிதா அந்த அங்கதான் தண்ணி புடிச்சுக்கிருக்கா. அவ வர மாட்டாடி, வா நம்மளே போமா. அனிதா ஆமாக்கா, நீ கேட்டுட்டே இருப்பீங்கல்ல. வீட்டுல விசேஷம்க்கா. போய் அக்கா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அக்கா உன்னை சொல்லிக்கிட்டே அக்கா சொல்லிதாக்கா அந்த டாக்டர். சரிக்கா. அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க உனக்கா. சாமிக்கு தான் வேண்டிச்சு. அக்காவே நேசிக்கிறேன். நீங்க எடுத்து பாக்ஸ் கொடுத்துருக்கா. சரிக்கா. போயிட்டு வாமா சந்தியா. டெஸ்ட் பேபிடி. டெஸ்ட் பேபியா? கலாக்கா பாட்காஸ்ட் கிடையாது, அறிவும் கிடையாது. இத பத்திலாம் எதுக்கு பேசுற? ஊர்ல 4-5 பேர் இப்படி உட்கார்ந்துகிட்டு இதே வேலையா திரியுதாளு. போயிட்டீங்களா? எந்த கோயில்? கும்பகோணம் பக்கத்துல ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கும்பகோணம் பூராமே கோயில் கோயிலா தானே. அங்க ஒரு கோயிலுக்கு போனா குழந்தை சீக்கிரமா உண்டாயிரும். இங்க பாருங்க, உங்க குழந்தை குழந்தை பாருங்க. குழந்தை முக்கியம்ல. போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்தோம். சரி, இந்த கோயிலுக்கு போங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல போமா, கூட்டிட்டு போமா. நீங்க என்ன அந்த கோயிலுக்கு போனா குழந்தை பிறக்கும் நீங்க அப்படி போயும் குழந்தைய பிறக்கல வந்து என்ன சொல்றீங்க? ஏன்னா அவருக்குன்னா கல்யாணம் ஆகும். காமெடிக்கு ஒண்ணும் குறைச்ச கிடையாது. காமெடி பண்றாங்களே தவிர என்ன பண்றாங்க? அட இங்க வாங்கடா, இங்க வாங்க. என்ன ஸ்டே? வாங்க வந்து இந்த மரத்தை கொடுங்க. வாய் தர ஊத்து. தேவையில்லாம் அந்த பிள்ளைய குடிக்க வச்சு அந்த பிள்ளை வாந்தி எடுக்குது பாருங்க. டாக்டர் மருந்தும் சாப்பிடுங்க, இந்த மருந்தும் சாப்பிடு. எது மிக்ஸ் ஆகி எதுவும் ஆயிடாதா? எடுத்து வர நீங்க ஏதோ எடுத்துட்டு வர போறாங்க. சொல்லுதுன்னு எதா குடிக்காத நீ போ. உனக்கு இந்த புள்ளைய கொஞ்சம் வாங்கு. யார் கொடுத்தது? திருப்பி ஏன்டா கொடுத்துரு. என்ன திருப்பி வாங்கிட்டீங்க? புள்ள வாங்கிட்டல, வயிற்றுல புள்ள வந்துரும் பாரு. திருப்பி கொடுத்துட்டேனே. ஐயோ, பொம்பளை அடிச்சு விடுது. இந்த விளக்க போடுமா? என்னது? போட்டுட்டா இப்ப குழந்தை பிறந்துருமா? காமெடி தான், காமெடி. போடுவோமா? இந்த விளக்கம் போட வேணாம். கம்முன்னு இருங்க, நான் வேற ஐடியாவோட வரேன். நல்லா இருக்கேன் ஸ்தபா. என்னடா இது விசேஷமா? இல்ல ஸ்தபா, இல்லையா? இப்ப பிளான் பண்ணல. நாங்க ஒரு 2 வருஷம் பிளான் தள்ளி போட்டுருக்கோம். ஆனால் இப்ப எதுக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு. சரி, குழந்தை பிறந்துச்சுன்னா அப்புறம் அதையே பாக்குற மாதிரி இருக்கும். ஆமா, அதனால வேணாம். ஆமா, குழந்தை பிறந்துச்சுன்னா அப்புறம் அதை பார்க்கணும். அப்புறம் தெரியுதா? இப்ப கரெக்ட் தான். யாரு கேட்டாலும் இப்படியே சொல்லு. யாரு கேட்டாலும் இதே சொல்லலாம். சொல்லு, இந்த மாதிரி சொல்லு. இதுதான் உண்மை. வெளியே சொல்லு. என்கிட்ட உண்மையா சொல்லாத. ஸ்தபா, நாங்க தள்ளி போட்டிருக்கோம் ஸ்தபா. புரியுதா இல்லையா உனக்கு? வெளியே சொல்லுடா. ஏன்டா கத்துற? சில பேருக்கு அப்படிதான் என்ன சொன்னாலும் புரியாது. அத உண்மையில நம்பவே மாட்டாங்க. ஸ்தபா, இப்ப எதுக்கு அழுதுக்கு நீங்க? கோயிலுக்கு போயிட்டு வாங்க. டாக்டரை போய் பாருங்க. முடிவே பண்ணிட்டியா? 2 வருஷத்துக்கு வேணாம் முடிவு பண்ணிருக்கோம். சொல்லு, இதான் கரெக்ட். கேட்ட இன்னும் 2 பாயிண்ட் கூட சேர்த்து சொல்லு. பினான்சியலா கொஞ்சம் இருக்கு, அதையும் சொல்லு. பினான்சியலா முடியல. உண்மையிலே அதான் குழந்தை வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு காசும் பத்தல எனக்கு. புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நம்புவாங்க. நம்ப மாட்டாங்க. நம்ம கரெக்ட் எல்லாம் கணிச்சிருப்பாங்க. தெரியும். கல்யாணத்துக்கு வந்ததே தப்பு. அத்தை சந்தனம் எடுத்து வைமா, வளையல் போட்டு விடு. என்ன நின்னுட்டே பண்ணி வச்சிருக்கீங்க. இரு போடட்டும். சுதாகரனா அவங்க பெரியவங்க, அவங்க எல்லாம் வச்சு பெரியவங்க வைக்கிறதுன்னு இல்ல, அதெல்லாம் அவதான் வைக்க. மூத்த மருமக தான். மூத்த மருமகளும் இல்ல. இருமா, வைமா. இருமா, வளையல இந்த அவங்க போடட்டும். கேட்டுட்டு வைக்கலாம். இரு, இப்ப நான் வைக்கவா வேணாமா? என்ன பாட்டி கிட்ட கேட்க சொல்றீங்க? அத்தை நீங்களே வச்சுக்கங்க. அத்தை வைக்கவே இல்ல. என்னங்க? என்னம்மா? ஏன்னா உங்க பாருங்க, உங்க அத்தை வந்து நான் அந்த பிள்ளைய தூக்கிட்டேன்னா, ஏண்டி நீ ஏண்டி பிள்ளைய தூக்குன அப்படின்னு சொல்லி நான் அதை கண்ணு வச்சிருவேன்னு பிள்ளைய புடிங்கிட்டு போயிட்டாங்க. யார் அதுவா? அது ஒரு பெண்டல். கூட போன தங்கச்சி வீட்டுக்கார 10,000 ரூபாய் அதிகமா சம்பளம் வாங்குறான்னு செய்வன் வந்து தெரிஞ்சு தெரியுமா? அது செய்வன் பொம்மையோட தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. பெண்டலுமா அது? அதெல்லாம் நீ ஏன் கண்டுக்கிற? ஐயா விடு. இல்ல என்ன இப்ப நம்ம கடைசி வரைக்கும் புள்ளையே பிறக்கலாம். நான் 1000 வழி இருக்கு. இருக்கணும் ஒரு வழி இல்ல, 1000 வழி இருக்கு. ஆனா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். வா பாத்துக்கலாம். விடு. இதுக்காக நாய்ங்க
உண்மையிலே லாஸ்ட் சூப்பர். லாஸ்ட்ல சூப்பர் காமெடியா இருந்தாலும் அது ஒரு சப்போர்ட் பண்ணி அவங்கள கூட்டு போறாங்களா வைஃப், சோ அது வந்து ரொம்ப நிறைய ஃபங்க்ஷன்ல இது மாதிரி ஒரு லூசுங்க எல்லாம் வந்து அவளுக்கு குழந்தை பொருட்கள் அவளையே கூப்பிடுற கண்ணு போடும் நடக்கிறதுதான் வந்து எடுத்துருக்காங்க. உண்மையிலேயே வந்து தேங்க்ஸ் பண்ணணும் இந்த வீடியோக்கு. அப்படியே ரொம்ப அப்படியே ரியாலிட்டிக்கா இருக்கு. மோஸ்ட்லி எல்லா வீடியோ வந்து மோஸ்ட்லி எல்லா வீடியோ ரியாலிட்டியா இருக்கும். இது ரொம்ப ரியாலிட்டிக்கா ரியாலிட்டியில இருக்கிறதெல்லாம் வந்து உண்மையிலே கிரியேட் பண்ணி ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே வந்து கோபி சுதாகருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா என்ஜாய்மெண்டா ரொம்ப ஜாலியா போச்சு. போன வீடியோவோட இந்த வீடியோ ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஓகே, இதோட இந்த வீடியோ விடைபெறுவது நான் உங்க ரங்கா. நாங்க திவ்யா. பை பை.